உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம், நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். சிவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா, அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் ஒரு சிறப்பு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போறாரு. இது பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று. ரெண்டாவது, சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான 10ஆம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷ ராசி என்பவர்களுக்கு அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் 9ஆம் இடத்துல இருந்து அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுக்க போறாரு. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே நீங்க உங்க லைஃப்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்கழி மாசத்துல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு ஒரு மேரேஜ் அந்த மார்கழி மாசத்துல பார்த்து தை மாசத்துல நிச்சயம் வர மாதிரி, ஒரு வேலை மார்கழி மாசத்துல ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, தை மாசத்துல சேர்ற மாதிரி, வீடு வண்டி வாகனம் ஏதாவது வாழ்க்கையில உங்க மாற்றம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அது நிறைய விஷயங்கள் மார்கழி மாசத்துல ஆரம்பிச்சு தை மாசத்துல நிறைவேற மாதிரி இருக்கும். ஏன்னா காரணம் என்ன, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு என்ன நடக்கும்? முக்கியமா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இப்ப 7.5 சனி ஆரம்பிச்ச காலமா இருக்கு. அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் இருக்கு. வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள், வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் இல்லாதது. அது மட்டும் இல்லாம வேலையில ஒரு பேர் இல்லை, புகழ் இல்லை, நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு, வேலையை விட்டுலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். இந்த மனமாற்றம் என்ன பண்ணுன்னா, வேலை தேட வைக்கும், வேலை மாற வைக்கும். இல்லை எனக்கு இந்த வேலையிலே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நான் இதுலயே கண்டினியூ பண்ணலாம், இதுல நான் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மாதத்துல நீங்க மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அது பிபியா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் அதுல நல்ல உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே மாதிரி முக்கியமா பண வரவுகள் கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சரி, தொழில்ல முக்கியமா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நீங்க எதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த மாதத்துல பண வரவுகள் அதுல ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய லெவல்ல பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல இந்த மாதத்துல நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டாவே நீங்க தொழில சில கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம். முக்கியமா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க ஒரு ஓடி வாங்கியிருக்கீங்க, ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுல ஏதாவது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை லாபம் சம்பாதிச்சு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய கடன் அளவு குறையக்கூடிய முக்கியமான மாதம். இடம் விற்கல, வீடு விற்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பண வரவுகள் கொடுக்கக்கூடிய மாதம். பாக்கியஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள் ஏற்படும். வீட்டில் விசேஷங்கள் நடைபெறக்கூடிய முக்கியமான மாதம். இந்த மாதத்துல நீங்க ஒரு மேரேஜை பார்த்து செஞ்சு, பொண்ணு பார்த்து வரன் பார்த்து அதெல்லாம் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி தை மாசத்துல நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அந்த மார்கழி மாதம் இருக்கும்.
அதே போல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். முக்கியமா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான மாதம். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அங்கே ஏதாவது வேலை இல்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். மொத்தத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாத பலன்கள் அமையப் போகிறது.